குழந்தைங்க அழ ஆரம்பித்தா ஒரு சாக்லேட் கொடுத்து பாருங்களேன். டக்குன்னு அழறதை நிப்பாட்டிட்டு சிரிச்சுக்கிட்டே சாக்லேட் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்க சாக்லேட்டை கடவுளின் பானம்னு நினச்சாங்க. 15ஆம் நூற்றாண்டில் ஆஸ்டெக்குங்கிற அரசு கொக்கோ பீன்ஸை கரன்சியாக பயன்படுத்தினாங்க. உலகத்திலேயே அதிகமாக கொக்கோ பீன் உற்பத்தி பண்ணுற நாடு ஐவரி கோஸ்ட்டு தான். நெப்போலியன் போனபார்ட் தன்னோட படை வீரர்களை ஊக்குவிக்க சாக்லேட் கொடுத்தது ஒரு வரலாறு. 1854 இங்கிலாந்து ராணி விக்டோரியாவுக்கு சாக்லேட் தயாரித்து கொடுக்க அரச குடும்பம் பர்மிஷன் கொடுத்தது ரொம்பவும் பெருமைக்குரிய விஷயம். 1907ஆம் ஆண்டு புதுசாக கூம்பு வடிவ சாக்லேட் துண்டுகளை தயாரித்து ஹெர்ஷியின் கிஸ்ன்னு பெயரிட்டார். வேர்ல்டு லார்ஜஸ்ட் சாக்லேட் வீடு பிரேசிலில் இருக்குங்க. சாக்லேட்டின் வாசனை மூளையின் தீட்டா அளவுகளை அதிகரிக்குதான். இது மூளையை ரிலாக்ஸ்டாக வச்சுருக்குமா. வெல்கம் டு ஏழில் டாக்ஸ். குழந்தைங்க அழ ஆரம்பித்தா ஒரு சாக்லேட் கொடுத்து பாருங்களேன். டக்குன்னு அழறதை நிப்பாட்டிட்டு சிரிச்சுக்கிட்டே சாக்லேட் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. சின்ன சின்ன பெட்டி கடையிலேருந்து பெரிய மால் வரைக்கும் விதவிதமான சாக்லேட் செக்ஷன் ஃப்ரண்ட்லேயே இருக்கும். பர்த்டேவா சாக்லேட், காதலர் தினமாக சாக்லேட்டுன்னு நம்மளோட பின்னி பிணைஞ்ச சாக்லேட்டோட இனிப்பான வரலாறு, அப்புறம் சாக்லேட் பற்றிய சுவாரஸ்யமான தகவல்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாக்லேட்டுங்கிறது கொக்கோ சீட்லேருந்து வர்றது நமக்கு எல்லாம் தெரியும். ஆரம்ப காலத்தில் சாக்லேட்டு இப்போ நாம் சாப்பிட்ற மாதிரிலாம் இல்லைங்க, ட்ரிங்காக தான் சாப்பிட்ருக்காங்க. இதோட ஆரிஜின் பார்த்தா 4000 வருஷத்துக்கு முந்தையது. கொக்கோ ட்ரீயோட ஆரிஜின் பார்த்தா மெசோ அமெரிக்கா, அதாவது தற்போதைய மெக்சிகோ தான். உலகின் தொன்மையான நாகரிகம் மாயன் நாகரிகம்னு சொல்வோம். கட்டிடக்கலை, வானியல் சாஸ்திரம், இலக்கியம் எல்லாத்துலேயும் முன்னோடியாக இருந்தாங்க. அவங்க சாக்லேட்டை கடவுளின் பானம்னு நினச்சாங்க. வட அமெரிக்காவில் ஆல்மெக்குங்கிற பீப்புள் தான் முதலாக சாக்லேட்டை மெடிசனாக பயன்படுத்தினாங்க. வறுத்த கொக்கோ சீடு, சில்லிஸு, தண்ணி, அப்புறம் சோள மாவை கலந்து ஒரு மண் பானையில் வேகமாக கலக்கும்போது நுரையோட கூடிய பானமாக வந்துச்சு. அதுதான் ஃபஸ்ட்டு தயாரித்த கொக்கோ ட்ரிங்க். அதோட பேர் தான் சாக்லேட்டி. இதுக்கு என்ன அர்த்தம்னா பிட்டர் வாட்டர். இப்போ கூட ஹை குவாலிட்டி சாக்லேட்டு லைட்டாக கசக்கும்ல. 15ஆம் நூற்றாண்டில் ஆஸ்டெக்குங்கிற அரசு கொக்கோ பீன்ஸை கரன்சியாக பயன்படுத்தினாங்க. அமெரிக்காவின் கண்டுபிடிப்புக்கு பிறகு சாக்லேட்டு ஐரோப்பாவில் பரவ ஆரம்பிச்சது. ஐரோப்பிய பிரபுக்களின் நாகரிக பானமாக மாறியது. அவங்க தான் கொக்கோ பீன்ஸை தேனும் சர்க்கரையும் கலந்து ஸ்வீட்டாக மாற்றினாங்க. முதல்ல ஸ்பெயின், அப்புறம் ஃப்ரான்ஸுக்கு பரவ ஆரம்பிச்சது. அது வரைக்கும் பணக்காரர்களின் பானமாக இருந்த சாக்லேட்டு 18ஆம் நூற்றாண்டில் ஏற்பட்ட தொழில் புரட்சியின் போது சாதாரண மக்களும் சாப்பிட ஆரம்பித்தாங்க. அப்போதான் மோல்டில் ஊற்றி செவ்வக வடிவ சாக்லேட்டு தயாரிக்க ஆரம்பித்தாங்க. கொக்கோ மரத்துலேருந்து கிடைக்கிறது தான் கொக்கோ பீன். இதோட ஆரிஜின் அமேசான் ரெயின் ஃபாரஸ்ட். இந்த கொக்கோ பீன் எல்லா இடத்துலையும் விளையாது. பூமத்திய ரேகையை ஒட்டிய பகுதிகளில் தான் இது விளையும். 3 வகையான கொக்கோ பீன்ஸ் இருக்குது. கொக்கோ பீன்ஸை எடுத்து ஃபர்மெண்டேஷன் பண்ணுவாங்க, அப்புறம் உலர வச்சு பவுடர் ஆக்குறாங்க, காஃபி பீன்ஸ் மாதிரி. அதுதான் கொக்கோ பவுடர். உலகத்திலேயே அதிகமாக கொக்கோ பீன் உற்பத்தி பண்ணுற நாடு ஐவரி கோஸ்ட்டு தான். சாக்லேட்டோட 4 வெரைட்டிஸ் பார்ப்போமா? டார்க் சாக்லேட், மில்க் சாக்லேட், ரூபி சாக்லேட், அப்புறம் ஒயிட் சாக்லேட். இதில் ஃபஸ்ட்டு சொன்னேன்ல டார்க் சாக்லேட், இதில் தான் கொக்கோ பீன்ஸ் நிறைய இருக்குது. அதனால தான் அது ஹெல்த்துக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. நெப்போலியன் போனபார்ட் தன்னோட படை வீரர்களை ஊக்குவிக்க சாக்லேட் கொடுத்தது ஒரு வரலாறு. 1780 ஜேம்ஸ் பேக்கருங்கிற அமெரிக்கன் ஆரம்பித்த வால்டர் பேக்கர் கம்பெனி தாங்க உலகத்திலேயே ஃபஸ்ட்டு ஆரம்பித்த சாக்லேட் கம்பெனி. அதோட பிராண்டு தான் பேக்கர் சாக்லேட். இப்போ நம்ம உலகத்திலேயே ரொம்ப பழமையானதும் ஃபேமஸ் ஆனதுமான 3 சாக்லேட் கம்பெனி பற்றி பார்ப்போமா? ஃபஸ்ட்டு நாம் பார்க்க போகிறது நெஸ்லே. ஹென்ரி நெஸ்லேவால் உருவாக்கப்பட்டது தான் நெஸ்லே கம்பெனி.
நெஸ்கஃபே, வாட்டர் பாட்டில், குழந்தைகளுக்கான ஃபுட்டுன்னு நெஸ்லே நிறைய தயாரிக்குது. இன்றைக்கி உலகம் முழுக்க 86 நாடுகளில் இயங்கி வருவதோட 2,83,000 ஊழியர்கள் அதில் வேலை பார்க்குறாங்க. இதோட தலைமை அலுவலகம் ஜப்பானில் இருக்குது. நெஸ்லேயோட தயாரிப்பு தான் மேகிங்கிறதும் அதையும் பேன் பண்ணதும் குறிப்பிடத்தக்க விஷயம். மில்கி பார், மஞ்சு, கிட்கேட், மில்க் மெய்டு இதெல்லாம் நெஸ்லேயோட ப்ராடக்ட். கலாச்சாரத்தை பிரதிபலிக்கவும் அதை கொண்டாடவும் கிட்கேட் சாக்லேட் பார்களில் பூரி ஜெகநாதர், பாலபத்ரா, மாதா சுபத்ராவின் உருவங்களை போட்டிருந்தாங்க. சமூக வலைதளங்களில் பலர் தங்களோட எதிர்ப்பை பதிவு செஞ்சிட்டே இருந்தாங்க. மக்களின் உணர்வுகளை நாங்கள் புரிந்து கொள்கிறோம்னு அதுக்கு வருத்தம் தெரிவித்ததோடு மட்டும் இல்லாமல் அந்த சாக்லேட் பேக்குகளை திரும்ப பெற்றது நெஸ்லே. அதனால தான் நெஸ்லே ஒரு பாப்புலர் பிராண்டாகவும் வலம் வருது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கேட்பரிஸ். இதை ஆரம்பித்தவர் ஜான் கேட்பரிங்கிற பிரிட்டிஷ்காரர். ஆரம்பத்தில் டீ, காஃபி, சாக்லேட் ட்ரிங்க் விற்றுக்கிட்டு இருந்தார். அப்புறமா சொந்தமாக ஒரு சாக்லேட் ஃபேக்ட்ரியை ஆரம்பித்தார். எப்படி தெரியுமா? தன்னோட சொத்துக்களை எல்லாம் விற்று தான். அங்கே விதவிதமான சாக்லேட்டை அறிமுகப்படுத்தினார். அதில் தான் 1847 சாக்லேட் பாரை கொண்டு வந்தாங்க. 1861 ஹார்ட் ஷேப்பில் சாக்லேட் வந்துச்சு. அவரோட பையன் ஜார்ஜ் கேட்பரி தான் பாலை சேர்த்து சாக்லேட் தயார் பண்ணார். அதுதான் இப்போது ரொம்பவும் ஃபேமஸாக இருக்கிற டைரி மில்க் சாக்லேட். அதுக்கப்புறம் உலகத்தில் பிரம்மாண்டமான நிறுவனமாக கேட்பரிஸ் மாறிடுச்சு. 1854 இங்கிலாந்து ராணி விக்டோரியாவுக்கு சாக்லேட் தயாரித்து கொடுக்க அரச குடும்பம் பர்மிஷன் கொடுத்தது ரொம்பவும் பெருமைக்குரிய விஷயம். கேட்பரிஸு ஒரு நிமிஷத்துக்கு 2,50,000 டைரி மில்க் பட்டன் தயாரிக்கிறாங்கன்னா பாருங்களேன், எவ்வளவு ஃபேமஸான ஒன்றுன்னு. மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது ஹெர்ஷீஸ். மில்டன் ஹெர்ஷேங்கிறவர் முதல்ல இந்த சாக்லேட் கம்பெனியை ஆரம்பித்தார். 1873 ஒரு மிட்டாய் கடையை திறந்தார் ஃபிலடெல்வியாவில். அதுவும் எப்படி பாருங்களேன், அவங்க ஆன்ட்டிக்கிட்டேருந்து $150 கடனாக வாங்கி. அப்புறம் சிக்காகோவில், நியூயார்க்கில் எல்லா வணிக முயற்சியும் அவருக்கு தோல்வி அடைஞ்ச பிறகு 1883 கேரமல்னு ஒரு நிறுவனத்தை தொடங்கினார். 1900 ஹெர்ஷியின் பால் சாக்லேட் பார்களை தயாரிக்க தொடங்கினார். அப்புறம் 1907 புதுசாக கூம்பு வடிவ சாக்லேட் துண்டுகளை தயாரித்து ஹெர்ஷியின் கிஸ்ன்னு பெயரிட்டார். ரொம்ப ஃபேமஸான இது இப்போது தினமும் 70 மில்லியன் சாக்லேட்டை தயாரிக்குது. இப்போது சாக்லேட் பற்றி கொஞ்சம் சுவாரஸ்யமான தகவல் பார்ப்போமா? வேர்ல்டு சாக்லேட் டே ஜூலை 7 உலகெங்கும் கொண்டாடப்படுது. வேர்ல்டு லார்ஜஸ்ட் சாக்லேட் வீடு பிரேசிலில் இருக்குங்க. 2018 செஞ்சு வச்சுருக்காங்க. 10,488 கிலோ அளவில். அங்கே இருக்கிற சேரு, டேபிள், ஸ்டவ் போன்ற வீட்டில் இருக்கிற பொருட்கள் கூட சாக்லேட்டில் தான் செஞ்சுருக்காங்க. வயசானவங்களுக்கு வர அல்சைமர் பிரச்சனைக்கு சாக்லேட் தீர்வாக அமைவதா கலிஃபோர்னியா யூனிவர்சிட்டி ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. சாக்லேட்டு ஞாபக சக்தி அதிகரிப்பதா சொல்கிறாங்க. 1 பைட் சாக்லேட்டு உங்களுக்கு 150 அடிகள் நடக்கும் ஆற்றலை தரும். ஆனால் தரமான சாக்லேட்டை வாங்கி அளவாக சாப்பிடணும். சாக்லேட்டின் வாசனை மூளையின் தீட்டா அளவுகளை அதிகரிக்குதான். இது மூளையை ரிலாக்ஸ்டாக வச்சுருக்குமா. பெல்ஜியத்தில் இருக்கிற ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வில் அங்கே இருக்கிற புத்தக கடைகளில் சாக்லேட் வாசனையை பரவ விட்டுருக்காங்க. அங்கு புத்தகங்கள் விற்பனை மிக வேகமாக அதிகரிச்சு தான். இன்ட்ரெஸ்டிங் இல்லை? சாக்லேட்டை அதிகம் உட்கொள்ளும் நாடுகள் சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி, அப்புறம் அயர்லாந்து. பெரிய பெரிய கம்பெனி மட்டும் இல்லாமல் ஊட்டி, கொடைக்கானல் மாதிரியான மலை பிரதேசங்களில் சின்னதாக நிறைய சாக்லேட் ஃபேக்ட்ரி வந்துருச்சுங்க. அப்படி மூணாரில் இருக்கிற ஒரு சாக்லேட் ஃபேக்ட்ரி தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஃபஸ்ட்டு கொக்கோ பவுடர், மில்க் பவுடர், சுகர் இதெல்லாம் கரெக்டான விகிதத்தில் கலக்கிறாங்க. அப்புறம் ஒரு மிஷின் மூலமாக மோல்டில் ஃபில் பண்ணுறாங்க.
அதுக்கு மேலே நட்ஸ் எல்லாம் போட்டு டெக்கரேட் பண்ணிவிட்டு கன்வேயர் பெல்ட் மூலமாக வெளியில் வருது. ஹைஜீனிக்காக இருக்கணும்னு உள்ளார யாரையும் அலோவ் பண்ணுறதில்ல. கன்வேயர் பெல்ட்டிலேருந்து ஃப்ரீசருக்கு போகுது. அது கரெக்டாக செட் ஆன உடனே மெஷின் மூலமாக ரேப்பர் போட்டு பேக் பண்ணி சாக்லேட் தயாராகுது. இப்படி தான் விதவிதமான சாக்லேட்லாம் தயார் பண்ணுறாங்க பாருங்களேன். கலரான சாக்லேட்டை பார்த்த உடனே வாங்கிட்டு தான் போகணும்னு தோணுதில்ல. ஒரு நல்ல சாக்லேட்டு எப்படி இருக்கணும்னு தெரியுமா? சாக்லேட்டை வாயில் வச்ச உடனே உருகணும். அதோட சுவையும் சாஃப்ட்னஸும் நம்மளை தாக்கணும். சாப்பிட்டு முடித்த பிறகும் சாக்லேட்டோட சுவை சில நிமிடங்களுக்கு நம்ம வாயிலேயே நீடிக்கணும். பசை மாதிரியோ மெழுகு மாதிரியோ இருந்தால் அது குவாலிட்டி கம்மியானதுன்னு தெரிஞ்சுக்கலாம். என்னங்க, இந்த வீடியோ பார்க்கும்போதே உங்களுக்கும் சாக்லேட் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்கா? கடலை மிட்டாய், இலந்த உருண்டைன்னு ட்ரெடிஷ்னலாக நிறைய ஸ்வீட்ஸ் இருந்தாலும் சாக்லேட் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம் தானே. தரமான கம்பெனி, மேனுஃபேக்சரிங் டேட்டு, டிஃப்ரெண்ட்டான சாக்லேட்டை வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, கவலையா? 1 பைட் சாக்லேட் சாப்பிடுங்க, டக்குன்னு ஃப்ரெஷ் ஆகிடுவீங்க. அளவாக சாப்பிடுங்க, தப்பு ஒன்றும் இல்லைங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி.